தமிழ் இண்டஸ்ட்ரியில சில பல காமெடியன்ஸை மறக்கவே முடியாது. இப்ப இருக்கவங்களையும் அந்த காலத்துல இருந்தவங்களையும் கம்பேர் பண்ணும் பொழுது அந்த காலத்துல இருந்தவங்களை தான் நம்ம கண்ண மூடி கையை காட்டுவோம். அப்படிதான் பிரபல காமெடியன் ஒருத்தர் இப்ப இறந்துட்டாரு. அந்த செய்தி தான் ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. யார் அவர், எப்படி இறந்தாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். பழம்பெரும் நாடக நடிகரும் தொலைக்காட்சி நடிகருமான அடடே மனோகர் ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு? அவரை பத்தி தான் சொல்றேன். சமீப காலமாவே அவருக்கு வயசாயிடுச்சு. அந்த ரீசனால ரொம்ப உடம்பு முடியாம இருந்துட்டு இருந்தாரு. நேத்திக்கு நைட் அவர் இறந்தும் போயிட்டாரு. இந்த விஷயம் சோசியல் மீடியால இப்பதான் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஷாக்ல இருந்து வெளியே வர முடியாம இருந்துட்டு இருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும்னா 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள்ல நடிச்சிருந்திருக்காரு. பிரபலமானவர் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். இவரோட ஒரிஜினல் நேம் முரளி மனோகர். ஆனா அடடே மனோகர்ங்கிற பேர் வரதுக்கான காரணங்களும் இருக்கு, சொல்றேன். மேடை நாடகங்களை தொடர்ந்து சீரியல், வானொலி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி மற்றும் ஏராளமான திரைப்படங்கள்ல இவர் காமெடி அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில இவர் நடிச்ச அடடே மனோகர் அப்படின்னு ஒரு காமெடி நிகழ்ச்சி வேற லெவல் ஹிட் அடிச்சதுனால ரசிகர்கள் எல்லாருமே இவரை அடடே மனோகர் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுவே அவருக்கு பிக்ஸும் ஆயிடுச்சு. தொடர்ந்து காமெடி வேடங்கள்ல மட்டுமே இவர் தேர்வு செஞ்சப்பட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எஸ்.வி. சேகர், கிரேசி மோகன் இது மாதிரி ஏராளமான பிரபலங்களோட சேர்ந்து ஒர்க்கும் பண்ணியிருந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த சில வருடங்களாவே அவருக்கு வயசான காரணத்தினால அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்துட்டு இருந்துச்சு. அதனால நடிப்பை விட்டு விலகி இருந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவரோட உடல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால அவதிப்பட்டு வந்தவர் நேத்திக்கு நைட்டு உடல்நல குறைவால இறந்து போயிட்டாரு. அவரது உடல் இப்போ எங்க இருக்குன்னா சென்னை குமரன் சாவடியில உள்ள அவரோட வீட்டுல தான் வச்சிருக்காங்க. குடும்பத்தினர், ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறதுக்காக அங்க இருக்கு. இவரது இறுதி சடங்கு வந்து இன்னைக்கு தான் நடக்க போகுதாமா. தனியார் நிறுவனத்துல பெரிய பொறுப்புல இருந்த போதிலும் சரி, மேடை நாடகங்கள் மீது கொண்ட பற்றால இடைவிடாத நடிப்புல கவனம் செலுத்தியவர் அப்படின்னு இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். இவரது மறைவு கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கும் மனம் நொறுங்கி அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரபலங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நேர்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் மூலியமா அவருக்கு இரங்கலும் தெரிவிச்சிருந்துக்கலாம். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் நடிச்ச காமெடியில உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.